Hi guys, assalamu alaikum. Welcome to Kansis Kitchen. ரொம்ப நாளாவே நம்ம சேனல்ல பீட்சா ரெசிபி அதுவும் ஓவன் சீஸ் ரெண்டுமே இல்லாம எப்படி செய்யறேன்னு கேட்டிருந்தீங்க. ரொம்ப சிம்பிளா ரொம்பவே டேஸ்டா எப்படி செய்யறேன்னு சொல்லி தரேன் வாங்க பார்க்கலாம். ஒரு க்ளீனான பவுல்ல 2 டீஸ்பூன் அளவு ஈஸ்ட் சேர்த்துக்கிறேன். ஈஸ்ட் வந்து நல்ல புது ஈஸ்டா இருக்கணும். மிச்ச நாளே ஈஸ்ட் வந்து நல்ல பொங்கி வராது. ஸோ கண்டிப்பாக புது ஈஸ்ட்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவு சீனி, 1/2 டீஸ்பூன் அளவு உப்பு, அதோட 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். இது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட். ஸோ நம்ம இதை பொங்கி வரத்துக்கெல்லாம் வைக்க தேவையில்லை. இது சும்மாவே நம்ம மாவில் போட்டு பிசைஞ்சாலும் நல்லாவே பொங்கி வரும். அதோட 2 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயிலை சேர்த்துட்டு நான் 1 கப் அளவு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். இந்த 1 கப் அளவு மைதா மாவில் ஸ்மால் சைஸ் 2 பீட்சா செய்யலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுகளில் தேவையோ அதே மாதிரி நீங்கள் அளவுகளை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி குட்டியாக 2 பீட்சா தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். மாவை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஹாஃப் கப் அளவு தண்ணி சேர்த்துருந்தோம். இந்த தண்ணி வந்து போதாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்ல ஒரு சாஃப்டான டோவாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த மாவு வந்து கொஞ்சம் ஒட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் பீட்சா வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா இழுத்து ஒரு 10 மினிட்ஸ் இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. என்னோட சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற நியூ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள் காய்ஸ், சாஃப்டாக நல்லாவே நான் பிசைஞ்சு எடுத்துட்டேன். மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கு. இதில் 1 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துட்டு இதை நம்ம மூடி வச்சு ஒரு 30 மினிட்ஸ் வச்சிடலாம். இப்போ வந்து நல்லா ஹீட்டான டைம்ன்றதால 15 மினிட்ஸ்லேயே மாவு நல்லா டபுள் ஆகி வந்துடும். ஆயிலை பூசிட்டு நம்ம மூடி ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது ரெடியாகி வர டைமில் நம்ம சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம். நான் 200 கிராம் அளவு போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் 100 கிராம் எடுத்தாலே போதுமானதாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், தனி மிளகாய் தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு, மிளகுத்தூள் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு உப்பு, அதோட இதுக்கு தேவையான லெமன் ஜூஸையும் சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவு லெமன் ஜூஸ் சேர்த்துருக்கேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இதை நான் ஒரு 5 மினிட்ஸ் தான் மேரினேட் பண்ணி எடுக்க போகிறேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இதை நல்லாவே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளோட சிக்கனுமே ரெடி ஆகிடும். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுமே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ளேமை மீடியமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்பவே சிம்பிளான ரெசிபி, வீட்டில் எல்லாருமே செய்யலாம். ஓவன் தேவையில்லை, சீஸும் தேவையில்லை, சிக்கன் மைதாமா இருந்தாலே நம்ம செஞ்சுக்கலாம். ஸோ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். பாருங்கள், சிக்கன் வந்து நல்லாவே ஃப்ரை ஆகிட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். மாவுமே 15 மினிட்ஸ்லேயே நல்லா டபுள் ஆகி வந்திருக்கு. இதை நான் 2 பகுதியாக பிரிச்சுக்க போகிறேன். ஸ்மால் சைஸில் 2 பீட்சா, மீடியம் சைஸில் செய்ய போகிறீங்கன்னா தாராளமாக 1 பீட்சா இதில் செஞ்சுக்கலாம். இப்போ நான் மாவை 2 பகுதியாக பிரித்து ஒரு துண்டு எடுத்துக்கிறேன். எல்லார வீட்லேயுமே இந்த மாதிரி சில்வர் மூடி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மூடி எடுத்துக்கோங்க. இது ஸ்மால் சைஸ் மூடி தான் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் பூசி இந்த மாதிரி மூடி ஃபுல்லாகவே தடவிக்கோங்க. இதில் கொஞ்சமாக மாவும் தூவி எடுத்திங்கன்னா பீட்சாவை எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை 2 பகுதியாக பிரிச்சுட்டு அதில் ஒரு பகுதியை வந்து இந்த மாதிரி விரலாலேயே நீங்கள் பீட்சா ஷேப்புக்கு தட்டி எடுத்துக்கோங்க. விரல்களை வச்சு இந்த மாதிரி சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க காய்ஸ். இப்போ ஒரு ஃபோக் வச்சு இந்த மாதிரி நம்ம குத்திக்கணும். அப்போ தான் பீட்சா வந்து பேக் ஆகும்போது மேலே பொங்கி வராமல் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி குத்திக்கிறோம். வீட்டிலையே பீட்சா சோஸ் எப்படி செய்கிறேன்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். இன்றைக்கி நான் பீட்சா சோஸ் கூட இல்லாமல் தான் இந்த பீட்சாவை ரொம்ப டேஸ்டியாக செஞ்சு காட்டியிருக்கேன். 20 ரூபாயோட 2 கெட்சப் பேக்கெட் வாங்கினோம்னா இந்த 2 பீட்சாவே ரொம்ப ஈஸியாக செஞ்சுக்கலாம். ஒரு கெட்சப் பேக்கெட்டை பிச்சு ஊற்றிட்டு இந்த மாதிரி எல்லா இடமும் படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே டைமில் நீங்கள் கொஞ்சம் மயோனஸையும் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டிங்கன்னா இன்னுமே அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற சிக்கனை இந்த மாதிரி எல்லா இடமும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவு சிக்கன் வேணுமோ அந்த அளவு ஃபில் பண்ணிக்கோங்க. அதோட வெங்காயம் தக்காளி தான் நான் கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி சேர்க்க விருப்பமோ அந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, கேப்சிகம், கறிக்கொச்சிக்காய் இந்த மாதிரி எது தேவையோ உங்களோட வீட்டில் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணி செஞ்சுக்கோங்க. டேஸ்ட்டு வந்து எல்லாமே நல்லா தான் இருக்கும். நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு வச்சோம்னா இன்னுமே டேஸ்ட்டு நல்லா இருக்கும். ஸோ நான் வெங்காயம் தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன்.
இன்னைக்கு மொசரல்லா சீஸுக்கு பதிலாக மைனஸ் தான் சேர்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டு நல்லா இருக்கும். வீட்டிலேயே எப்படி மைனஸ் செய்கிறேன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ தேவையான அளவு மைனஸை சேர்த்துக்கோங்க. இதை 2 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். டொமேட்டோ கெச்சப்போட சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மேலேயும் மைனஸ் எல்லாமே சேர்த்து பேக் பண்ணி எடுக்கும்போது பீட்சா எந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கோ அதே அளவு டேஸ்ட்டு இதுலேயும் கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஓவன் இல்லாமல் தான் இதை பேக் பண்ண போகிறோம். ஒரு கடாயை ஸ்டாண்ட் போட்டு நான் ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணியிருந்தேன் லோ ஃப்ளேமில் வச்சு. இப்போ அதில் கவனமாக கையில் பற்றாமல் இந்த பீட்சா ட்ரேயை வந்து இறக்கி வச்சுட்டு மூடி வச்சு ஒரு 20 to 30 மினிட்ஸ் நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கணும். இடையில செக் பண்ணி பாருங்கள் பேக் ஆகிட்டான்னு. எனக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் ஆகிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளோட பீட்சா வந்து நல்லாவே பேக் ஆகிட்டுன்னு அர்த்தம். ஸோ கவனமாக இதை கையில் பற்றாமல் இறக்கியும் எடுத்துக்கணும். ஸோ இதுதான் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டிய ஸ்டெப். ஸோ நம்மளோட பீட்சா பேக் ஆகிட்டு மெதுவாக ஒரு ஃபோக் வச்சோ ஒரு கரண்டி வச்சோ எடுத்துக்கோங்க. ஓவன் சீஸ் எதுவுமே இல்லாமல் வீட்டிலேயே ரொம்ப ஈஸியாக இந்த பீட்சாவை ரொம்பவே அழகான டெக்ஸ்சரில் செஞ்சு எடுத்துட்டோம். ரொம்பவே நல்ல டேஸ்டியாகவும் இருந்துச்சு. ஸோ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஸ்பூன் வச்சு மெதுவாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைன்னா கட் பண்ணிவிட்டு கூட நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். மாவு தூவி இருந்தீங்கன்னா இதை விடவும் ஈஸியாக எடுக்கிறதுக்கு வரும். ஸோ நான் மாவு தூவ மறந்துட்டேன். இப்போ ஒரு நைஃப் வச்சு நம்ம இதை கட் பண்ணி பார்க்கலாம். நான் சூட்டோடு தான் கட் பண்ணுறேன். ஏன்டா நோன்பு திறக்கிறதுக்கு டைம் ஆகிட்டு. வீடியோவை கம்ப்ளீட் பண்ணி அவளுக்கும் வீடியோவில் காட்டணுன்றதுக்காக எலியாவே கட் பண்ணிட்டேன். இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ் வச்சு ஆற வச்சுட்டு கட் பண்ணலாம். பாருங்கள் கைஸ், கட் பண்ணி எடுத்துட்டேன். சீஸ் ஓவன் இல்லாமலே இந்த அளவு டேஸ்டியாக நம்மளால் பீட்சா பேக் பண்ணி எடுக்க முடியுமாண்டா? உண்மைக்குமே முடியும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்தளவு டேஸ்டியாகவும் யம்மியாகவும் இருந்துச்சு. சீஸும் தேவையில்ல, ஓவனும் தேவையில்ல. இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் நிறைய பேர் இந்த ரெசிபியை தான் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அதோட நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பை பாய்.